நாவி ஆப்ல இருக்கக்கூடிய யூபிஐ லைட்னா என்ன, அந்த யூபிஐ லைட் ஆப்ஷன் எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போனோம். நாவி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அதில் பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா யூபிஐ லைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த யூபிஐ லைட்னா என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நாவி ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் எல்லாமே வந்து பண்ணுவோம். அப்படி வந்து பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப எப்பயாச்சும் வந்து இந்த பேங்க்கில் வந்து சர்வர் இஷ்யூ வந்து வரும். அப்போ வந்து பேமெண்ட் பண்ணுறப்ப அந்த பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்துகிட்டு இருக்கும். நம்ம எவ்வளோ டைம் அனுப்பினாலும் அமௌண்ட் வந்து போகாது. அந்த சர்வர் இஷ்யூ சரியாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அமௌண்ட்டே வந்து சென்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டைமில் நமக்கு இந்த யூபிஐ லைட் அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதில் வந்து யூபிஐ லைட்டில் ஒரு சர்டன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ பேங்க்கில் வந்து ஏதாவது சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுறப்ப பேமெண்ட் வந்து போகலை அப்படின்னா அப்போ வந்து இந்த யூபிஐ லைட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போயிடும். அதுக்கு வந்து யூபிஐ பின்னும் பார்த்தீங்கன்னா வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிட்டு பே கொடுத்துட்டாலே அது வந்து பே ஆகிடும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ லைட் அப்படின்றது. இப்போ இதில் எப்படி அமௌண்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணுமோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணி கீழே ஆட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் வந்து காட்டும். கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு உங்களோட யூபிஐ பின் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே உங்களுக்கு அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட யூபிஐ லைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாவியில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து பேமெண்ட் பண்ணுறப்ப பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அண்ட் யூபிஐ லைட் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பேங்க்கில் வந்து சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் வந்து யூபிஐ லைட்டை கிளிக் பண்ணி பே கொடுக்குறீங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பே ஆகிடும். அதற்கு பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் எதுவுமே தேவை கிடையாது. பே கிளிக் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஆகிடும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக நாவில் இருக்கக்கூடிய யூபிஐ லைட்னா என்னன்றது தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த யூபிஐ லைட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.